ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு கன்செப்ஷன் அனிமோட 8வது எபிசோட பத்தி இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம இப்ப எபிசோடு உள்ளார போயிடலாம். உங்க எல்லாருக்கும் பாப்புலரான டேட்டிங் ரியாலிட்டி ஷோவுக்கு வரவேற்கிறேன். நம்மளுடைய பிரான்வியானியாக்கு ஃபைனலா ஒரு பேச்சுலர் வந்துட்டாரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்மளுடைய இட்சுகி தான். இவர தான் நம்மளுடைய சோசன் விசிட்டரா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 12 ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுங்க. இவங்க எல்லாரையும் இந்த உலகத்திலிருந்து வேற வேற இடத்துல இருந்து வேற வேற பேக்ரவுண்ட சேர்ந்தவங்கள நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த அழகான 12 பியூட்டிஸும் அவங்களுடைய அழகு, சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி பேச்சுலர் இட்சுகிய ஜெயிக்கணும். அது மூலியமா அவங்களால அல்டிமேட் லவ் ரிச்சுவல பண்ண முடியும். அவரு கூட ரொமான்டிக் பேட்டில் பண்ண முடியும். இதுல மெய்டனுங்களுக்கு நடுவுல பொறாம, வெறுப்புத்தன்மை, கோவம்னு எல்லாமே வரும். ஆனா இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் இட்சுகி கூட லவ் ரிச்சுவல் பண்ண முடியும். அப்புறம் உங்க எல்லாரையும் நான் இதுக்கு வரவேற்கிறேன். நான் தான் விசிட்டரோடைய சர்வன்ட் மானம். மெய்டனா உங்களுடைய வேலை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். நீங்க விசிட்டரோடைய குழந்தைய பெத்தெடுக்கணும். ஆனா இங்க இருக்கிறதுல சில பேரு உங்களுடைய வேலைய இன்னும் சரியா செய்யாம இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இப்ப இந்த அல்டிமேட் லவ் ரிச்சுவல ரெடி பண்ணியிருக்கேன். என்ன அல்டிமேட் லவ் ரிச்சுவல் அப்படின்னா என்ன? அத பத்தி என்னால இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது என்னன்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ உங்களுக்கே தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் இட்சுகி கூட என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த லெட்டர் வந்து இட்சுகி கிட்ட இருந்து வந்திருக்கு. இத கொஞ்சம் நீங்க சவுண்டா படிக்க முடியுமா? இது நம்மளுடைய பெஸ்ட் டேட்டா இருந்து நம்ம 2 பேருடைய பாண்டும் ஸ்ட்ராங்காக விரும்புறேன். இன்னைக்கு நான் சூயி கூட டேட் போக விரும்புறேன். என்ன? அவ எங்க ஆளையே காணோம். அமைதியாரு, இல்லன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. சூயி, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல, இந்த இடத்துக்கு விலங்குகளை நீ கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரெட் கலர்னா கொஞ்சம் பிடிக்காது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. சரி சீக்கிரம் என் கூட வா. இட்சுகி உன் கூட டேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே. ஹலோ இட்சுகி. சூயி, இன்னைக்கு உன் கூட டேட் போயிட்டு நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்புறம் நம்ம கூடவே உனக்கு பிடிச்ச இந்த விலங்குகளும் இருக்கட்டும். உண்மையிலேயே இதுங்க எல்லாத்தையும் நீயேவா பாத்துக்கிற? ஆமா ஆமா, இவங்க எல்லாரும் என்னுடைய பிரீஷியஸான ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அதுங்க எல்லாம் கியூட்டா இருக்கு. ஆமா, அதுங்க எல்லாம் கியூட்டா தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி என்கிட்ட சொன்னது கிடையாது. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த அனிமல்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்டிவலை ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலாம். என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அனிமலை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு மான்ஸ்டர் வந்து எங்களுடைய இடத்த தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக என்னுடைய அப்பா அம்மா உயிரையே விட்டுட்டாங்க. இன்னும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறமா நான் இந்த விலங்குங்க கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளாரையும் இருந்த பாண்டிங் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாம் எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருக்க, அவ என்னடானா, மயூரு உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ரிச்சுவல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, அது வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். அவளோ, எங்களுடைய லவ் ரிச்சுவல் ஒரு கேக் மாதிரி இருந்துச்சு. சரி இப்பயாச்சும் உன்னுடைய லவ் ரிச்சுவலை பத்தி சொல்லு மயூரு, அதை கேட்கறத கொஞ்சம் நிறுத்து. இன்னைக்கு என் கூட இப்படி ஃபன்னான ஒரு டேட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். சரி, உங்களை சந்தோஷம் படுத்துற விதமா நான் உங்களுக்காக என்னுடைய லவ்வ கொடுத்து உங்களுக்கு இந்த ஷைனி ஃபிஷ் டாப்பிங் இருக்கக்கூடிய ஃபுட்டை உருவாக்கி இருக்கேன். வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷோவா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, மானா உங்களுடைய ஷோ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுலயும் அந்த ஐடியா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்ல, அடே டேய் உட்காந்துக்கிட்டு சைலண்டா ஷோவா மட்டும் பாருங்கடா, அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி என்னடா கடுப்பேத்துறீங்கன்னு சொல்லிட்டு மானாவோ விசிட்டர் கிட்ட இருந்து புதுசா ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த தடவை குரூப் டேட் நீங்க போக போறீங்க. அதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா, லில்லி, ஏரி, ஃபாலூன், ரியோன், அப்புறம் மைரி. இந்த விசிட்டரை பத்தின விஷயம் ரொம்ப மிஸ்டீரியஸாவே இருக்கு. இவரு ஆல்டர்னேட் வேர்ல்டான சோலார்ல இருந்து வந்ததா சொல்றாரு. நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா ஈட்சுகிய பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். நம்ம மாணவோ உங்க எல்லாரையும் இந்த போட்டிக்கு வரவேற்கிறேன். இட்சுகியோடைய ரூம் அதுவும் மேல இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் இந்த டாப்பை ரீச் பண்றீங்களோ அவங்களால தான் பிரைவேட்டா அவரு கூட டேட் பண்ண முடியும். அப்புறம் நீங்க
2 பேருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் ஸ்கின் லோஷன். இது உங்களுடைய ஸ்கின்ன சாஃப்ட்டா, ஸ்மூத்தா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது போதும். சீக்கிரம் மேல போங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. என்னால இதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. டைட்டா புடிச்சுக்கிட்டு அங்கே நில்லுன்னு சொல்றப்பவே வலிக்கிக்கிட்டு கூடவே அவங்களையும் இழுத்துக்கிட்டு போயிடுறா. கடவுளே மேல ஏறத்துக்கு எனக்கு சக்திய குடுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவளும் வைக்கிக்கிட்டு கீழே போயிடுறா. யாரோ மேல போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல. நம்மளுடைய மயூரி தான். அவங்க தான் இப்ப இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. மயூரி நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல குளிச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்கின்ன கிளீன் பண்ணிக்கோங்க. அது வந்து என்னுடைய கிளாஸஸ் இல்லாம என்னால சரியா பார்க்க முடியாது. அப்படின்னா உங்களுடைய கைய குடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்றதுனால உங்க மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சரி மயூரி நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? ஆனா என்னுடைய கிளாஸ் இல்லாம எனக்கு கண்ணு சரியா தெரியாது. அதனால உங்கள தொடுற சென்சிட்டிவ் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், ஸ்ட்ரக்சர் இதை எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்கள அங்கங்க தொட்டு உங்களுடைய டேட்டாவ நான் கலெக்ட் பண்ண விரும்புறேன். ஆனா நீங்க இந்த சிச்சுவேஷன பயன்படுத்தி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே. எடுத்துக்கிட்டா என்ன தப்பு? உண்மைய சொல்லணும்னா இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அவங்களுடைய காமான சைட மட்டும் தான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மயூரி கொஞ்சம் இத நீங்க சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இன்னும் என் கூட நீ இருக்கன்னா உனக்கு தைரியம் அதிகம் தான். வாவ்! இது ரொம்ப அற்புதமா இருக்கே! ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீ ரிசர்ச் முடியிற வரைக்கும் என் கூடவே இரு. உன்ன பயமுறுத்துற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம மானாவோ, இட்சுகி மத்த மெய்டனும் கூட ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு அவனுடைய டேட்டா கன்டின்யூ பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கடைசியா மயூரி அப்புறம் சூயி இவங்க 2 பேருல அவன் யார சூஸ் பண்ண போறான்னு பார்க்கலாம். மியாவ் மியாவ் என்ன நீயா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லியாகணும். என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீங்க எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்க மாட்டேன். உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சூரியோடைய ஃபிளாஷ்பேக்கும் எனக்கு இப்பதான் தெரியும். அத நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் நானும் இந்த அல்டிமேட் லவ் ரிச்சுவல்ல கலந்துக்க விரும்புறேன். ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நினைச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி நான் என்னுடைய ரிசர்ச் மூலியமா இந்த கேஸ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சூயி நீ இந்த கேஸ மட்டும் மோந்து பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் தானாவே நடக்கும். மியாவ் மியாவ் என்னடா நடக்குது இங்க? இதுக்கப்புறமும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. டேய் இட்சுகி என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? மெய்டனுங்களே தயாரா இருக்காங்க. நீ என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரா? நாங்க தயார் அப்படின்னு சொல்ல நம்பால அப்படியே லவ் ரிச்சுவல பண்ண ஆரம்பிச்சாராம். பார்த்தா அவளுடைய அனிமலுங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு. என்ன விடுங்க விடுங்கன்னு நம்ம மானாவோ கதறிக்கிட்டு இருக்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அழகான 2 ஸ்டார் சில்ட்ரன்ஸ் பிறந்திருக்காங்கன்னு சொல்ல அப்படியே சீனா கட் பண்ணா. இட்சுகி நானும் உங்களுடைய பேச்சுலர் ஷோவை பார்த்தா அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கடைசியில உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டார் சில்ட்ரன்ஸ்களும் பிறந்துட்டாங்க. ஆமா 12 மெய்டன கூட 12 சில்ட்ரன்ஸ் பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வேலைய முடிச்சிட்டேன்னா போதும். இட்சுகி அது வந்து விசிட்டரா உங்களுடைய வேலைய நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி நீங்க சோலாக்கே போயிடுவீங்க தானே. அதுக்கப்புறம் என்னால உங்களை திரும்ப பார்க்கவே முடியாது. அது அது வந்து நான் இப்ப எதுவும் சொல்ல வரல. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. என்ன சத்தம் அது? இட்சுகி சீக்கிரமா உன்ன கேஸ்டலுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும். ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ல நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப அதுல 12 மெய்டன் கிடையாது. மொத்தமா 13 மெய்டன் இருக்கு. இப்ப நம்மளுக்கு 12 மெய்டன் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர இட்சுகி கண்டுபிடிச்சு அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த உலகத்தை நம்மளால காப்பாத்த முடியும். அதுக்கு நம்ம மானாவோ இட்சுகி நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இதுக்கு முன்னாடி 12 பேரு கூட இப்ப ஒருத்தர் மொத்தமா 13 பேரு வேணும்னா நீ என் கூட பண்ணுடா. உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீயா இவங்க கூட ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவா காட்டிக்கிட்டு இருக்க. நம்மளால அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறோம். அவளும் இட்சுகி என்னால உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா.
இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் குடுத்து வச்சுருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறப்பலாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவ ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். See you guys.